அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயும் போல் ஒரு ஜாதகத்தை போட்டு நான் விளக்குறேங்க. ஓகேங்களா? அது எந்த ஜாதகம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இந்த ஜாதகம் தான். ஓகேங்களா? இந்த போர்டில் போட்டுக்கலைங்களா, இந்த ஜாதகம் தான். இந்த ஜாதகம் வந்து இன்றைக்கி வந்த ஜாதகம். இந்த ஜாதகர் வந்து கேட்ட கேள்வி வந்து பார்த்திங்கன்னா, டைம் இப்போ எப்படி இருக்குங்க? ஓகேங்களா? டைமு இப்போ எப்படி இருக்குது? நான் ஃபாரின் போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன், ஃபாரின் போக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. அதே மாதிரி வந்து மேரேஜ் சம்மந்தப்பட்டதெல்லாம் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. ஓகேங்களா? இந்த மாதிரி கேட்டுட்டு டைம் இப்போ எப்படி இருக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஓகேங்களா? சரி, நான் என்ன பதில் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி, முக்கியமாக வந்து ராகுதசை இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? நடப்பு தசா பக்தி ராகுதசை, ராகு பக்தி. ஓகேங்களா? 4 ஜூலை 2026 வரைக்கும் ராகு புக்தி நடக்குது. ஓகேங்களா? இப்போ ராகு தசை ஃபுல்லாக எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டார். ஓகேங்களா? சரி, அதுக்கு நான் என்ன பதில் சொல்லியிருப்பேன், என்ன இதுன்றதை ஜாதகத்தில் பார்ப்போம். எப்பயுமே வந்து ஒரு ஜாதகத்தை நம்ம வந்து பார்த்த உடனே நம்ம என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்றத ஒவ்வொரு கிளாஸ்லையும் நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஓகேங்களா? என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், எப்பயுமே ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு. ஓகேங்களா? அதே மாதிரி 5, 9 உடையவங்க எப்படி இருக்கிறாங்க, 4, 7, 10 இவங்க எப்படி இருக்கிறாங்க, அடுத்தது 6, 8, 12 அதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க. ஓகேங்களா? 6, 8, 12 அதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற பேசிக்கான விஷயம்லாம் என்னென்னன்றது ஒவ்வொரு கிளாஸ்லையும் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன், அதை வந்து நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? சரி, ரைட்டு. இப்போ வந்து எப்பயுமே வந்து ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னா லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். லக்னத்தை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தனுசு லக்னம். ஓகேங்களா? தனுசு லக்னம் 27 டிகிரியில் இருக்கிறாங்க. இந்த லக்னாதிபதி, இந்த லக்னத்தை வேறு யாராவது சுபகிரகங்கள் யாராவது பார்க்குறாங்களான்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த லக்னாதிபதியே பார்த்தீங்கன்னாக்கா சுபகிரகம் தான், இயற்கை சுபர் தான். அந்த இயற்கை சுபர் வந்து யார், குரு. அந்த குரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9ஆம் பார்வையாக லக்னத்தையே பார்க்குறாரு. அப்போ இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா ஆயுள் நல்லாயிருக்கும், நல்ல விதமாக இருப்பார். ஒன்றும் பெரிய இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடல் ரீதியாக பெரிய அளவில் பாதிப்புலாம் இது வராது. ஓகேங்களா? ஏன்னா லக்னத்தை வந்து குரு பார்க்குறாரு, லக்னாதிபதியாகவே இருக்கிறாரு, அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே நல்ல விதமாக நடக்கும். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பாசிட்டிவ், இவரோட முயற்சி, இவரோட எல்லாமே சிந்தனை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எல்லாம் பாசிட்டிவாக தான் இருக்கும். நெகட்டிவாக பெரிய அளவில் திங்க் பண்ண மாட்டார். பட் நெகட்டிவ் வந்து தான் போவோம். அது மற்ற விஷயங்களை பார்க்குறப்ப நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் லக்னம், லக்னாதிபதி போய் எங்கே உட்காந்துருக்கிறாரு, 5ஆம் வீட்டில், செவ்வாவோட வீட்டில். செவ்வாய் ஆட்சியாகி அவர் கூட போய் உட்காந்துருக்கிறாரு. அங்கேயே பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் வந்து உச்சமாயிருக்கிறாரு. அதே மாதிரி சனியும் பார்த்தீங்கன்னாக்கா நீச்சமாகி நீச்ச பங்கமாயிருக்கிறாரு. சனி பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடம் வந்து இப்படி இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கேது வந்து 2ஆம் வீட்டில், யார் வீட்டில், மகர வீட்டில், சனியோட வீட்டில் 5 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. அதே மாதிரி புதன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 டிகிரியில் நீச்சமாயிருக்கிறாரு. சுக்கிரன் வந்து உச்சமாயிருக்கிறாரு. அவர் வந்து 17 டிகிரியில் இருக்கிறாரு. சுக்கிரன் வந்து 17 டிகிரி, புதன் வந்து 10 டிகிரியில் இருக்கிறாரு. சுக்கிரன் உச்சமாயிருக்கிறாரு, புதன் வந்து நீச்சமாயிருக்கிறாரு. அதனால் சுக்கிரன் வந்து உச்சமானனால புதன் வந்து நீச்ச பங்கமாயிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது 5ஆம் வீட்டை பற்றி நம்ம சொல்லியாச்சு. ஓகேங்களா? 5ஆம் வீடுன்றது என்னது, மேஷ ராசி. அந்த மேஷ ராசியில் அந்த வீட்டு அதிபதி, ஓகேங்களா, அந்த வீட்டு அதிபதி அங்கே ஆட்சியாக இருக்கிறாரு, 23 டிகிரியில் இருக்கிறாரு. சனியும் செவ்வாயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே டிகிரியில் இருக்கிறாங்க. சனி நீச்சமாகி செவ்வாய் ஆட்சி ஆனனால, சூரியன் உச்சமானால அவங்க நீச்ச பங்கம் ஆகிட்டாங்க. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி செவ்வாய் இவங்க 2 பேரும் ஒரே டிகிரியில் இருக்கிறாங்க. அதையும் மனசில் வச்சுக்கிட்டு, அடுத்தது குரு வந்து 18 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ இவங்க 3 பேரும், செவ்வாய், குரு, சனி, இவங்க 3 பேரும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா க்ளோஸ் கான்டாக்டில் இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செவ்வாயும் சனியும் பார்த்தீங்கன்னா சுபத்துவம் ஆயிடுறாங்க. அப்போ குருவோட பவர் வந்து அங்கே கொஞ்சம் குறையுது. அப்போ குரு கூட பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் சனி இருக்கிறனால சனியும் செவ்வாயும் சுபத்துவமாக இருக்கிறாங்க. அப்போ செவ்வாயோட பார்வை வந்து சுபத்துவமான பார்வையாகிடும், சனியோட பார்வையும் சுபத்துவமான பார்வையாகிடும். அப்போ சனி எங்கெங்கே பார்க்குறாங்க பாருங்க, 1, 2, 3. அப்போ எங்கே பார்க்குறாங்க, இந்த இடத்த பார்க்குறாரு.
ஓகேங்களா. சனி வந்து சுபத்துவமான பார்வை. அப்போ 7ஆம் இடத்தை பார்க்குறாரு அப்படின்றப்ப உடனே வந்து அந்த இடத்துல வந்து கெடுபலன் எதாவது நடக்குமா அப்படின்னு பார்த்தா பெரிய அளவில் கெடுபலன் நடக்காது. என்ன காரணம்? சனி சுபத்துவமாக இருக்கிறாரு. ஓகேங்களா. சனி சுபத்துவமாக இருக்கு. என்ன தான் இருந்தாலும் அந்த வீட்டில் ஒரு மாதிரி எரிச்சலாக தான் இருப்பார். என்ன காரணம்? அது பகை வீடு. ஓகேங்களா. அது பகை வீடு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செவ்வாய் கூடவே வேறு இருக்கிறாரு. செவ்வாய் வேற எங்கேயாவது இருந்தால் கூட பரவாயில்ல, செவ்வாய் வந்து கூடவே இருக்கிறாரு. ஓகேங்களா. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல சூரியன், சனி, செவ்வாய் இவங்க 3 பேரும் சம்பந்தம் இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் சூரியனுக்கும் சனிக்கும் பார்த்தீங்கன்னாக்கா டிகிரி வைஸ் பார்க்குறப்ப 21 டிகிரி இது விலகி இருக்காங்க. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா பெரிய லெவலில் வந்து இந்த ஜாதகருக்கும் அவங்க அப்பாவுக்கும் பெரிய அளவில் வந்து பிரிவினை அந்த மாதிரிலாம் வந்து சண்டை கிண்டை இதெல்லாம் பெரிய அளவில் இருக்காது. ஓகேங்களா. என்ன காரணம்? அந்த டிகிரி வைஸ் பார்க்குறப்ப விலகி இருக்கிறாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி இந்த இடத்துல செவ்வாயோட பார்வை பார்த்தீங்கன்னாக்கா சனியோட பார்வை முடிச்சிடலாங்க. ஓகேங்களா. அப்போ 3ஆம் பார்வையாக இங்கே பார்க்குற 7ஆம் இடத்த பார்க்குறாங்க. யாரோட? அப்போ இந்த வீட்டு அதிபதி இங்கே நீச்ச பங்கம் ஆயிருக்கிறாரு. அப்போ இந்த இடம் 7ஆம் இடம் அப்படின்றது உங்களுக்கு கலத்திர ஸ்தானம். ஓகேங்களா. அப்போ கலத்திரத்தில் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு பார்த்தாங்க அங்கே நீச்சமாயி பங்கமாக இருக்குது. என்னதான் சனி பார்வை இருந்தாலும் பெரிய அளவில் வந்து சனி வந்து அவரோட ஃப்ரெண்டு தான். பட் ஃப்ரெண்டாக இருந்தாலுமே வந்து சனி வந்து எங்கே பார்க்குறாரோ எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்த வந்து கெடுப்பார் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். ஆனாலும் சனி வந்து அங்கே சுபத்துவமாக இருக்கிறதுனால பெரிய அளவில் கெடுதல் இருக்காது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல சனி வந்து 3ஆம் பார்வையாக 7ஆம் இடத்த பார்க்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 7ஆம் இடம் இங்கே சுக்கிரனை பார்க்குறாங்க. ஓகேங்களா. 7ஆம் இடத்த சுக்கிரனை பார்க்குறாங்க. இந்த சுக்கிரன் என்ன ஆகிட்டாரு? அவர் உச்சமாயிட்டாரு. ஓகேங்களா. அவர் உச்சமாயிட்டாரு. அடுத்தது 10ஆம் பார்வை 8, 9, 10. அப்போ 2ஆம் இடத்த சனி பார்க்குறாரு. ஓகேங்களா. அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு. அப்போ அந்த வீட்டில் யாரும் உட்காந்துருக்கா? கேது உட்காந்துருக்காங்க. ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சனி பார்வையோட இது இப்படி. அப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாயோட பார்வை அடுத்தது எடுத்துக்கிட்டிங்கனாக்கா செவ்வாயோட பார்வை பாருங்கள் 1, 2, 4ஆம் பார்வையாக வந்து ராகுவை பார்க்குறாங்க. என்னதான் இருந்தாலும் செவ்வாய் ஆட்சியாகி அங்கே பார்த்தீங்கன்னாக்கா இது செவ்வாய் வந்து சுபத்துவம் ஆகிட்டனால இங்கே 4ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ராகுவை பார்க்குறனால அங்கே வந்து அந்த எப்பப்பெல்லாம் வந்து என்னதான் இருந்தாலும் கெடுப்பார்வை இல்லை. செவ்வாய்க்கு வந்து கெடுப்பார்வை இல்லை. பட் இருந்தாலும் செவ்வாய் ராகு சம்பந்தம் வருது அப்படின்னாக்கா அங்கே ராகு தசை, செவ்வாய் புக்தி இதெல்லாம் வரப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வண்டியில் போகிறது, பைக்கில் போகிறது, வேறு ஏதாவது வாகனத்தில் போகிறது, இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். தேவையான இடத்துக்கு மட்டும் போயிட்டு தேவையில்லாத இடத்துக்குலாம் வந்து பிளான் பண்ணக்கூடாது அந்த மாதிரி இடத்துல. ஓகேங்களா. அப்போ செவ்வாய் புக்தி எப்பப்பெல்லாம் வருதோ அப்போ கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது ராகு தசையில் சொல்கிறேன். ஓகேங்களா. அப்போ ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ராகு தசை அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு எப்போ நடப்பு தசாபக்தி ராகு தசை ராகு புக்தி வந்து 4 ஜூலை 2026 வரைக்கும் நடக்குது. ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா எப்போ வந்து ராகு தசை செவ்வாய் புக்தி வருதோ அப்போலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன தான் இருந்தாலும் டிகிரி வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ராகு வந்து 5 டிகிரியில் இருக்கிறாரு, செவ்வாய் வந்து 23 டிகிரியில் இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி பார்வை இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது சனியோட பார்வை செவ்வாய் பார்வை இவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இங்கே இருக்குது, சுக்கிரன்ட்டு இருக்குது. அப்போ சுக்கிரன் வந்து இங்கே லாபஸ்தானம். ஓகேங்களா. இது 11ஆம் வீடு லாபஸ்தானம். அப்போ லாபங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கெடுமா அப்படின்னு பார்த்தாக்கா கெடும். ஆனாலும் இங்கே செவ்வாயும் சனியும் பார்த்தீங்கன்னாக்கா சுபத்துவமாக இருக்கிறனால சில தடங்கள்லாம் வரும். ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து நம்ம சமாளிச்சுக்கணும். ஓகேங்களா. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இங்கே செவ்வாயும் சனியும் ஒரே டிகிரியில் இருக்கிறனால அவங்களோட பார்வை பார்த்தீங்கன்னாக்கா ஒரே இடத்துல இங்கே இருக்குது. அப்போ 2 பேரும் சேர்ந்து பார்க்குற மாதிரி தான் கணக்கு. பட் இருந்தாலும் சுபத்துவ பார்வை. ஓகேங்களா. கெடு பார்வை இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 8ஆம் பார்வையாக செவ்வாயோட 8ஆம் பார்வை சிறப்பு பார்வை. அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு. ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாயோட பார்வையும் சனியோட பார்வையும் சுபத்துவமான பார்வை தான், கெடு பார்வை இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்தது இந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாடு சம்மந்தப்பட்டது போக முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க அதே மாதிரி இது சந்திரன். ஓகேங்களா. இந்த வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டு அதிபதி. இங்கே ராகு வந்து 8ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. இங்கே நம்ம செவ்வாய் சனியை தான் நம்ம சொன்னோம், இங்கே ராகு விட்டுட்டோம். ஓகேங்களா. இங்கே ராகு சந்திரனை விட்டாச்சு. இப்போ நான் சொல்கிறேன் ராகு வந்து 8ஆம் வீட்டில் தனிச்சு இருக்கிறாரு. ஓகேங்களா. 8ஆம் வீட்டில் தனிச்சு இருக்கிறாரு. அந்த 8ஆம் வீட்டு அதிபதி ஓகேங்களா. அந்த 8ஆம் வீட்டு அதிபதி போய் எங்கே உட்காந்துருக்கிறாரு? 9ஆம் வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கிறாரு. அந்த பாக்கியாதிபதி என்ன ஆகிட்டாரு? அவர் உச்சமாயிருக்கிறாரு. ஓகேங்களா. அப்போ பாக்கியாதிபதி உச்சம் ஆயிருக்கிறாரு அப்படின்னாவே இவருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா
கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் டிலே ஆகி தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டு அதிபதி ராகு அந்த 8ஆம் வீட்டில் உட்காந்துருக்கனால 8ஆம் வீட்டு அதிபதியை போலவே வேலை செய்வார். அந்த 8ஆம் வீட்டு அதிபதி எங்கே உட்காந்துருக்கிறாரு? உங்களுக்கு சந்திரன் 9ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ 9ஆம் வீட்டில் உட்காந்தது மட்டும் இல்லாமல் குரு பார்வையும் இங்கே இருக்குது. ஓகேங்களா? குரு பார்வையும் இருக்குது. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு பெரிய அளவில் கெடுபலன்கள்லாம் இருக்காது. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகர் வந்து வெளிநாடு சம்மந்தப்பட்டது உண்டான அமைப்பு வரும். பட் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த ஜாதகருக்கு இந்த சுயபுக்தி ராகு சுயபுக்தி முடிஞ்ச உடனே, ஓகேங்களா, முடிஞ்ச உடனே அந்த முடியறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா சிம்ம ராசிக்கு அடுத்தது அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அந்த அஷ்டம சனியும் முடிஞ்சாதான் உங்களுக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் அமைப்பு வரும். ஓகேங்களா? என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு ராகு வந்து 8ஆம் வீட்டில் இருந்தாக்க அந்த 8ஆம் வீட்டு அதிபதி சுபத்துவம் ஆகிட்டாரு, குரு பார்வையில் இருக்கிறார். ரெண்டாவது வளர்பிறை சந்திரன் வர ஒளி பொருந்திய சந்திரனாக இருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் வெளிநாடு சம்மந்தப்பட்டதெல்லாம் போக முடியும். பட் என்னன்னா இப்போ கிடையாது. அஷ்டம சனி முடிகிற வரைக்கும் இந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளியெல்லாம் போகிறதுக்கு உண்டான அமைப்பு வராது. அப்போ எப்போ வரும் அப்படின்னு கேட்டால் ராகு தசா குரு புக்தியில் வரும். ஓகேங்களா? என்ன காரணம்? ராகு தசா குரு புக்தி. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா குரு எங்கே இருக்கிறாரு? லக்னாதிபதி பார்த்தீங்கன்னா 5ஆம் வீட்டில் உட்காந்துருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே கொஞ்சம் தடைப்பட்டு தான் வரும். என்ன காரணம்? சனி சம்மந்தப்பட்டது. சனி சூரியன் இவங்கெல்லாம் இருந்தாலுமே சனிக்கு சூரியனுக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட உங்களுக்கு 21 டிகிரி விலகி இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செவ்வாய் சனின்றப்ப அங்கே ஒரு சில தடங்கள் வரும் குரு புக்தியில். பட் வந்தாலும் உங்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சிச்சுனாக்கா ஆட்டோமேட்டிக்காக வெளியே போகிறதுக்கு உண்டான அமைப்பு வரும். ஓகேங்களா? அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா படிப்பு சம்மந்தப்பட்டது இந்த ஜாதகத்தை நான் கேட்டேன். உங்களுக்கு புதன் சம்மந்தப்பட்டதும் வரும், சனி சம்மந்தப்பட்டதும் வரும், அடுத்து செவ்வாய் சம்மந்தப்பட்டதும் வரும். ஓகேங்களா? அப்படின்ற மாதிரி அப்போ சனி சம்மந்தப்பட்டது என்னங்க? இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது, இரும்பு சம்மந்தப்பட்டது, மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்டது, ஓகேங்களா, ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் அந்த மாதிரி படிப்பும் உங்களுக்கு வரும். அதே சமயத்தில் வந்து செவ்வாய் சம்மந்தப்பட்டது வரும். ஓகேங்களா? செவ்வாய் சம்மந்தப்பட்டது அப்படின்னாக்க மருத்துவம் சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி வரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு மருத்துவம் அப்படின்னாலே செவ்வாய் சனி குரு இவங்கெல்லாம் வந்து சம்மந்தப்படணும். ஓகேங்களா? இவங்க வந்து 10ஆம் இடத்துல தான் சம்மந்தப்படணும் அப்படின்ற மாதிரியும் நம்ம வந்து எடுக்கக்கூடாது. அப்போ எப்பயுமே வந்து சுபத்துவம் ஆயிட்டாங்க, செவ்வாயும் சனியும் சுபத்துவம் ஆயிட்டாங்க அப்படின்னாவே மருத்துவம் சார்ந்த இந்த மாதிரிலாம் அமைப்பு வரத்துக்கு உண்டான இது இருக்குது. என்ன காரணம்னா இவங்க சுபத்துவம் ஆயிட்டாங்க. அடுத்தது 4ஆம் வீடு. ஓகேங்களா? உயர்கல்வி அப்படின்னாவே உங்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்டது, கல்வி சம்மந்தப்பட்டது, தாய் சம்மந்தப்பட்டது. ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த இடம்? 4ஆம் இடம். அந்த 4ஆம் இடத்துல புதன் உட்காந்துருக்கிறாரு. அப்போ புதன் சம்மந்தப்பட்ட படிப்பும் இந்த ஜாதகர் வந்து படிச்சிருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அப்போ ஆக மொத்தம் புதனும் உங்களுக்கு வரும், செவ்வாயும் வரும், சனியும் வரும், 3மே வரும். ஆனால் நீங்கள் புதன் சம்மந்தப்பட்டது சனி சம்மந்தப்பட்டது தான் நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதுக்கு என்ன காரணம், ஏன் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சனின்றது அதே மாதிரி என்னென்ன அந்த புதன் சம்மந்தப்பட்டது சனி சம்மந்தப்பட்டதில் என்னென்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நான் என்னென்ன சொன்னேன் அப்படின்னாக்கா அந்த ஜாதகத்தை கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, ஐடி சம்மந்தப்பட்டது, மேக்ஸ் சம்மந்தப்பட்டது. ஓகேங்களா? அதேமாதிரி வந்து உங்களுக்கு சிஏ சம்மந்தப்பட்டது. ஓகேங்களா? சிஏ சம்மந்தப்பட்டது, அதேமாதிரி கெமிக்கல் சம்மந்தப்பட்டது, ஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்டது. ஓகேங்களா? இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் வரும். பட் என்னென்னா அங்கே செவ்வாய் வந்து கொஞ்சம் அடுத்த நிலையாக தான் வரும். ஓகேங்களா? செவ்வாய் அடுத்த நிலையாக தான் வரும். அப்போ வந்து இந்த ஜாதகர் வந்து முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா புதன் சம்மந்தப்பட்டது படிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா கெமிஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது, அடுத்தது ஐடி சம்மந்தப்பட்டது, சிஏ சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ கெமிஸ்ட்ரி அப்படின்னாக்க அங்கே சனியும் சம்மந்தப்படுவார். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் வந்து கெமிஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது படித்து முடிச்சிருக்கிறாரு. அப்போ கெமிக்கல் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது இவர் படிச்சிருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் சொன்னது சரியாக போச்சு. என்ன காரணம் கேட்டிங்கனாக்கா இங்கே சனி செவ்வாய் இங்கே சம்மந்தம் இருக்குது. என்ன தான் சுபத்துவமாக இருந்தாலும் அவங்க 2 பேரும் ஒரு வீட்டில் இருக்கக்கூடாது. வேறு மாதிரி வந்து சம்மந்தம் இருந்துச்சு. இப்போ செவ்வாய் வந்து தனிச்சு இருந்து சனி வந்து வேறு வீட்டில் இருந்துச்சு. இங்கேயோ இல்லை சுக்கிரன் வீட்லையோ வேறு சுபத்துவமான வீட்டில் இல்லை சுப கிரகங்கள் வந்து பார்வை இருக்குது அப்படின்னாக்கா அப்போ செவ்வாயும்
சனியை வந்தீங்கன்னாக்கா சுபகிரகங்கள் பார்வை இருக்குது, அப்போ தனித்தனியாக இருக்காங்க, இவங்க 2 பேரும் டைரெக்டாக சம்மந்தப்படல, ராகு சம்மந்தப்படல அப்படின்ற இதில் வந்து இவர் கண்டிப்பாக மருத்துவர் ஆயிருப்பார். ஓகேங்களா? ஏன் மருத்துவர் ஆகணும்னா எல்லாமே ஒரே வீட்டில் இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே செவ்வாயும் ராகுவும் வந்து சம்மந்தப்படுறாங்க. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இங்கே டாக்டருக்கு உண்டான அமைப்பு இல்லை, மருத்துவத்துக்கு உண்டான அமைப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பியூராக வந்து இங்கே எந்த பாதிப்பும் இல்லாமல் புதன் வந்து இங்கே உட்காந்துருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புதன் சம்மந்தப்பட்டது படிக்கணும். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவர் கெமிஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது படிச்சிருக்கிறாரு, கெமிக்கல் இன்ஜினியரிங். அப்போ இன்ஜினியரிங் அப்படின்றது உங்களுக்கு சனி சம்மந்தப்பட்டது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவர் புதன் சம்மந்தப்பட்ட சனி சம்மந்தப்பட்டதும் படிச்சிருக்கிறாரு. ஓகேங்களா? என்ன காரணம்? புதனும் சனியும் ஃப்ரெண்டு. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு அமைப்பில் அவங்க கெமிக்கல் இன்ஜினியரிங் அந்த மாதிரி படிச்சிருக்காரு. சரி, வெளிநாடு சம்மந்தப்பட்டது ஆல்ரெடி நான் சொன்னேன்னா என்னன்னு தெரில. சரி, இருந்தாலும் பாருங்கள், 6ஆம் இடம் பாருங்கள், உங்களுக்கு 6ஆம் வீட்டோட அதிபதி உங்களுக்கு என்ன ஆகிட்டாரு? உச்சம் ஆகிட்டாரு. அதே மாதிரி 8ஆம் வீட்டு அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 8ஆம் வீட்டு அதிபதி என்ன ஆகிட்டாரு? அவரும் பார்த்தீங்கன்னாக்கா வளர்பிறை சந்திரன் இருக்கிற குரு பார்வையில் இருக்குங்க. அப்போ 8ஆம் வீட்டு அதிபதி வளர்த்துருக்குறாங்க அப்படின்னாக்கா வெளிநாடு சம்மந்தப்பட்டது, வெளிநாடு அங்கேயே போய் இருக்கிறது, அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இவருக்கு வரும். அப்போ பார்த்தீங்கன்னா 8ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தில் வந்து என்னென்ன கெடு ஆதிபத்தியம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், விபத்து, மரணத்திற்கு நிகரான கண்டம், இதெல்லாம் அங்கே இருக்குது. பட் இருந்தாலும் அந்த இடத்துல நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு என்னென்ன இருக்குது? திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, எதிர்பாராத பணவரவு, திடீர் யோகம், எதிர்பாராத இது யோகம். ஓகேங்களா? எதிர்பாராத யோகம் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதே மாதிரி மறைமுகமான தன லாபம், லாட்ரி சம்மந்தப்பட்டது. ஓகேங்களா? லாட்ரி சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி வந்து அந்த எதிரிகளோட பணம், உழைக்காமல் வரும் பணம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு நல்ல விதமாக வரும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா 6ஆம் இடமும் வலுத்து 8ஆம் இடமும் வலுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இங்கே வந்து 6ஆம் அதிபதி வந்து உச்சமாயிருக்கிறாரு. இங்கே 8ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வளர்பிறை சந்திரனாக இருக்கிறாரு, குரு வேறு பார்க்குறாரு. அப்போ 12ஆம் வீட்டு அதிபதி என்ன ஆகிட்டாரு? அவர் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாவோட வீடு. அப்போ செவ்வா வந்து என்ன ஆகிட்டார்? ஆட்சி ஆகிட்டார். பட் ஆட்சி ஆகி அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு. ஓகேங்களா? எப்பயுமே வந்து அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு. ஆனால் சுபத்துவமான பார்வை தான். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல செவ்வா வந்து 4ஆம் பார்வையாக இங்கே பார்க்குறாரு, 7ஆம் பார்வையாக இங்கே பார்க்குறாரு, 8ஆம் பார்வையாக அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 6, 12 நல்ல சுபத்துவம். ஓகேங்களா? அந்த வீட்டு அதிபதி வந்து நல்ல சுபத்துவம். ஓகேங்களா? அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வரும், அந்த அமைப்பு வரும். இது ரொம்ப நாளைக்கு அங்கேயே வந்து இருந்துட்டு வேலை பார்த்துட்டு ரொம்ப வருஷம் கழித்து இங்கே வரத்துக்கு உண்டான அமைப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா மறைமுக லாபம் அந்த மாதிரி நான் சொல்கிறேன், ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து வெளிநாடு சம்மந்தப்பட்டதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் வந்து சந்திரன் உட்காந்துருக்கிறாரு, பாக்கியாதிபதி போய் சூரியன் வந்து அங்கே உச்சமாயிருக்கிறாரு. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்டதும் பண்ணலாம். பாருங்கள், 6ஆம் அதிபதி நல்லா வலுத்துருக்குறாங்க. அப்போ 6ஆம் அதிபதி வலுத்துருக்குறாங்க, 8ஆம் அதிபதியும் வலுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அப்போ வேலை சம்மந்தப்பட்டதும் வரும். இது 6ஆம் அதிபதின்றது வேலை சம்மந்தப்பட்டது. கடன் நோய் எதிரி இருந்தாலும் அந்த வீட்டை ஆதிபத்தியத்தை பார்த்தீங்கன்னாக்கா வலுத்து செய்வாங்க. அப்போ அந்த வீட்டு ஆதிபத்தியத்தில் வேலை சம்மந்தப்பட்டது இருக்கு இல்லைங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வேலை சம்மந்தப்பட்டது வேலையும் கிடைக்கும். அதே மாதிரி ஜீவனம் 10ஆம் இடம்ன்றது யார்? புதனோட வீடு. அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு, சுக்கிரனும் சேர்ந்து பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு தொழிலும் நல்லா வரும். ஓகேங்களா? சுய தொழிலும் அவருக்கு நல்லா வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாபங்கள், லாபஸ்தானத்தை வந்து சனி, செவ்வாய் 2 பேருமே, சூரியன் 3 பேருமே பார்க்குறாங்க. ஓகேங்களா? 3 பேருமே பார்க்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல வந்து லாபங்கள் வந்து பெரிய அளவில் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. பட் என்னன்னா இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக யோக ஜாதகம் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 50 to 60% அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஓஹோன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா லாபஸ்தானத்தை வந்து என்னதான் சனியும் செவ்வாயும் வந்து சுபத்துவமாக இருந்தாலுமே அவர் இங்கே வந்து பார்க்குறது, லாபத்தை வந்து பார்க்குறது வந்து அவ்வளோ நல்லது கிடையாது. பட் இருந்தாலும் கெடு பார்வை கிடையாது.
லாபத்தை வந்து கெடுக்க மாட்டார். ஆனாலும் அவங்க பார்க்குறது ஒரு விதமான லாபங்கள் வரதெல்லாம் கொஞ்சம் தாமதமாகும். ஓகேங்களா, கொஞ்சம் தாமதமாகும், அவ்வளோதான் சொல்ல முடியும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இதே வந்து சனியும் செவ்வாயும் ஒன்றா இருந்து குரு மட்டும் அங்கே இல்லை அப்படின்னாக்கா லாபங்கள் போச்சு. அவங்க சனியும் செவ்வாயும் எங்கெங்கே பார்க்குறாங்களோ எல்லா இடமும் போச்சு. ஓகேங்களா, எல்லாமே ப்ராப்ளம் தான். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் மேரேஜ் சம்மந்தப்பட்டது அப்படின்னாக்க உங்களுக்கு 11ஆம் இடம் வலுத்திருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க 11ஆம் இடம் யார்? 16ஆம் இடத்து அதிபதி என்ன இருக்கிறாங்க? உச்சமாயிருக்கிறாரு. 11ஆம் வீட்டு அதிபதி உச்சமாயிருக்கிறாரு. ஓகேங்களா, அதே மாதிரி 7ஆம் வீட்டு அதிபதி அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் உச்சமான வீட்டில் உச்சன் கூட உட்காந்துருக்கிறாரு. உச்சன் கூட உட்காந்து நீச்ச பங்கம் ஆயிருக்கிறாரு. ஓகேங்களா, 7ஆம் வீட்டு அதிபதி இங்கே பங்கம் இருக்கிறாரு. இருந்தாலும் சனி பார்வை இருந்தாலும் ஒன்றும் பெரிய அளவில் கெடு பார்வை இல்லை. என்ன காரணம்? சுபத்துவம் ஆயிட்டாரு. ஓகேங்களா, கர்ண கொடூரமான பார்வை அப்படின்றது இங்கே குரு தான் வந்து அவரோட பவரை இழந்து இவங்க 2 பேரை சுபத்துவப்படுத்திட்டாரு. அப்படி இருக்கிறப்ப பெரிய அளவில் பாதிப்பு வராது. ஆனாலும் நிறைய தடங்கல்கள் இதெல்லாம் வந்து தான் சரியாகும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனியும் செவ்வாயும் ஒரே வீட்டில் உட்காந்து அவரோட பார்வையோட இது எல்லாத்தையும் பார்க்குறப்ப கொஞ்சம் தாமதம், எல்லாமே தாமதம். அவங்க நினச்ச மாதிரி அட்வான்ஸ். ஆனால் இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அவசரப்படுவார். ரொம்ப எதுலேயும் டக்குன்னு முன்னேறணும், என்னடா ஒன்றுமே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருப்பார். அது காரணம் பார்த்தீங்கன்னாக்கா ராகு தசையும் இருக்குது, 2ஆம் வீட்டில் கேது இருக்குது. கேது வந்து என்ன பண்ணுவார்? 2ஆம் வீட்டில் இருக்கிறப்ப நல்லா ஞானத்தை கொடுப்பாரு. எதுக்கு ஞானத்தை கொடுப்பாரு? தனம், குடும்பம், வாக்கு. அப்போ பணம் சம்பாதிக்கிறதுக்கு எப்படிலாம் நம்ம வந்து சம்பாதிக்கணும் அப்படின்றது ஒரு பிளான் பண்ண வைப்பார். ஓகேங்களா, பிளான் பண்ண வைப்பார். ஆனால் கொடுத்துட மாட்டார். பிளான் பண்ண வைப்பார். அதன் மூலயமா அதுக்கு உண்டான ஞானத்தை கொடுப்பாரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா ஃபேமிலியை வந்து எப்படிலாம் நம்ம அமைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ண வைப்பார். அங்கே ஒரு அடியை கொடுப்பாரு. அப்போ அடி மீன்ஸ் என்னது? அந்த இடத்துல ஒரு சிக்கலை கொடுப்பாரு. ஓகேங்களா, அங்கே ஒரு சிக்கலை கொடுப்பாரு. அந்த சிக்கலை கொடுத்து அதன் மூலயமா வர பிரச்சனை என்ன இதுன்றது நம்ம வந்து உணர வைப்பார். அப்போ அந்த உணர வைக்கிறதுக்கு அந்த இடத்துல ஒரு ஞானத்தை கொடுப்பாரு. ஓகேங்களா, அந்த இடத்துல ஒரு ஞானத்தை கொடுப்பாரு. அடுத்தது தனம், குடும்பம், வாக்கு, பேச்சுலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி முரண்பாடான பேச்சு, ஒரு மாதிரி வந்து கன்ஃபியூஸ் ஆன மாதிரி ஒரு பேச்சு, ஒரு ஸ்டேபிளான பேச்சு வர்றது, ஒரு மாதிரி இப்போ ஒன்று பேசுறது அப்புறம் ஒன்று பேசுறது, இந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கும், ஒரு ஸ்டேபிளாக இருக்காது. ஓகேங்களா, அப்போ இதெல்லாம் உணர வச்சு ஃபைனலாக வந்து ஒரு ஞானத்தை கொடுத்து இதில் தெளிவடைய வச்சிருவார். அப்போ பணம் சம்பாதிக்கிறது எப்படி, குடும்பத்தில் எப்படி இருக்கணும், அடுத்தது வந்து பேச்சு எப்படி பேசணும், அடுத்தவங்கள்ட்ட எப்படி பேசுறது, என்ன ஏது, A to Z வேலையில் எப்படி பேசுறது, என்ன இது A to Z பேச்சு, வாக்கு. ஓகேங்களா, இது எல்லாத்துலேயும் வந்து ஃபஸ்ட்டு ஒரு விதமாக நம்மளை வந்து கெடுத்து அப்புறமா நம்மளை தெளிய வச்சு அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை ஒரு ஞானத்தை கொடுத்து நம்மளை உணர வச்சு ஒரு தெளிவை கொடுத்துருவாரு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னா கேது வந்து இங்கே 2ஆம் வீட்டில் இங்கே இருக்கிறப்ப அவர் 2ஆம் வீட்டில் இருந்து அவர் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கெடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விதமாக பண்ணுவார். ஓகேங்களா, கேதுன்றாங்களே. இதே ராகுவாக இருந்துச்சுனாக்கா அது வேறு மாதிரி. ஓகேங்களா, அப்போ கேது அப்படின்னாக்கா கேதுன்றது என்னதுங்க? எப்பயுமே வந்து ஞானக்காரகன். கேதுன்றது ஞானக்காரகன். அப்போ ஞானத்தை தான் கொடுப்பாரு. அது யாரோட வீடு? சனியோட வீடு. ஓகேங்களா, சனியோட வீடு. அவர் சனி போய் எங்கே உட்காந்துருக்காரு? 5ஆம் வீட்டில் போய் உட்காந்துருக்கிறாரு. ஓகேங்களா, யார் கூட உட்காந்துருக்காரு? செவ்வாய் கூட உட்காந்துருக்கிறாரு. ஓகேங்களா, அப்புறம் குருவோட உட்காந்துருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே சுபத்துவம் ஆகிட்டாரு. அதனால் வந்து நம்ம பெருசாக வந்து திங்க் பண்ண வேண்டியதில்லை. சுபத்துவம் தான் எதுக்குமே வந்து ஒரு இது. ஓகேங்களா, அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ பெரிய கிரகங்கள் வந்து மோசமான ஒரு சேர்க்கையில் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு சுபத்துவம் வந்துருச்சுன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா கெடுதல் வந்து நடக்கிறது வந்து ரொம்ப நடக்காது. ஓகேங்களா, கெடுதல் நடக்கும், பட் இருந்தாலும் ரொம்ப நடக்காது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓவராக வந்து பாதிப்பு இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இதே வந்து இந்த குரு மட்டும் இந்த வீட்டில் இல்லை அப்படின்னா இந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. இந்த சூரியனும் இந்த டிகிரி கூட சேர்ந்துட்டாக்கா எப்படி இருக்குன்றதை பார்த்துங்க. அங்கே ஒரு போர் தான் நடந்துகிட்டு இருக்கும். ஓகேங்களா, அப்போ அங்கே போர் தான் நடக்குது அப்படின்னாவே டோட்டலாக உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கெடும். அந்த வீட்டு ஆதிபத்தியம் டோட்டலாக வந்து ஐந்தாம் வீட்டில் வந்து உட்காந்துருக்காருன்னா அந்த 5ஆம் வீட்டு ஆதிபத்தியம் டோட்டலாக வந்து போகும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதில் 4 கிரகங்கள் உட்காந்துருக்காங்க. அப்போ 4 கிரகத்தோட தசை வரப்போ அதோட ஆதிபத்தியம் எப்படி, காரகத்துவம் எப்படி, இது எல்லாத்தையும் பற்றி எல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம பலன் எடுத்தோம்னாக்கா ஒரு மாதிரியாக தான் இருக்கும். நல்ல வேளை குரு இங்கே வந்துட்டனால
உங்களுக்கு பெரிய அளவில் வந்து பாதிப்பு வராது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல ராகு தசை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாக்க, இங்கே செவ்வாய் பார்வை சுபத்துவமான பார்வை தான். ஆக மொத்தம் ராகு தசை செவ்வாய் புக்தி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா? என்னதான் செவ்வாய் வந்து சுபத்துவமாக இருந்தாலும் செவ்வாய் ராகு அப்படின்ற ஒரு சம்மந்தம் வருது அப்படின்னாக்க நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ நான் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அப்போ சுபத்துவமான பார்வை தானே, அப்போ அப்புறம் ஏன் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா? அப்போ சுபத்துவமான பார்வை இருந்தனாக்கா அங்கே வந்து ரொம்ப மோசமான ஒரு இது அதான் பிரச்சனை வரும். சின்ன சின்ன பிரச்சனைக்கு வரும், வரலன்னு சொல்ல, பிரச்சனை வரும். ஆனால் அதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து தாங்குற அளவுக்கு வரும், அந்த பிரச்சனையை தாங்குற அளவுக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு வந்து 8ஆம் வீட்டில் இருக்கிறாரு. ஓகேங்களா? ராகு வந்து 8ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அந்த என்னதான் எங்கள் 8ஆம் வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டு அதிபதியை நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? அந்த அதிபதி வந்து சுபத்துவமாக இருக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த அதிபதி சுபத்துவமாக இருக்காங்க, பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாங்க. அப்போ வந்து இந்த ஜாதகர் வந்து கண்டிப்பாக வந்து வெளிநாடு சம்மந்தப்பட்டது, வெளி மாநிலம் சம்மந்தப்பட்டது, இதுக்கு உண்டான அமைப்பு இந்த ஜாதகருக்கு இருக்குது. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதே மாதிரி இந்த செவ்வாய் வந்து 12ஆம் அதிபதி வந்து 12ஆம் அதிபதி அவர் தான், உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி அவர் தான். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த செவ்வாய் சுபத்துவமாக இருந்து இங்கே பார்க்குறாரு அப்படின்னாக்கா அப்போ அந்த இடமும் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பியூர்லி வந்து சுபத்துவம் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது, பட் ஓகே அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் 8ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் சுபத்துவம். ஓகேங்களா? 12ஆம் அதிபதி சுபத்துவம் தான். அந்த சனி அங்கே உள்ளே வந்துட்டனால தான் இவ்வளோ பேச்சு. சனி அங்கே மட்டும் இல்லை அப்படின்னாக்கா பிரச்சனையே இல்லை. ஆனாலும் சளி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து செவ்வாயும் சனியும் 1 டிகிரியில் இருக்கிறனால தான். இதே வந்து செவ்வாய் வந்து 2 டிகிரியில் இருக்கிறாங்க. ஓகேங்களா? செவ்வாய் வந்து 2 டிகிரியில் இருக்கிறாங்க, இல்லை 3 டிகிரியில் இருக்கிறாங்க, சனி வந்து 29 டிகிரியில் இருக்கிறாங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை. அப்போ சனி இந்த வீட்டில் இருக்கிற மாதிரி கணக்கு. இப்போ சனி வந்து இந்த வீட்டில் 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னாக்கா பிரச்சனை இல்லை. அந்த வீட்டில் என்னென்ன பிரச்சனை வருமோ அதெல்லாம் நடக்காது. ஓகேங்களா? கடன், நோய், எதிரி சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய லெவலில் இருக்காது. ஆனால் சனி வந்து பார்த்தீங்கன்னா 23 டிகிரியில் இருக்கிறாங்க, செவ்வாய் 23 டிகிரியில் இருக்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பலன் எடுத்துக்கணும். ஓகேங்களா? சரி, ரைட்டு. வேறு என்ன இதில் சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா நிறையா சொல்லலாம், சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பட் அவர் கேட்ட கேள்வி வந்து ஃபாரின் போக முடியுமா? ஓகேங்களா? வெளிநாட்டுக்கு உண்டான அமைப்பு இருக்கா? அதே மாதிரி அந்த மறைமுக தன லாபம், அந்த மாதிரி ஷேர் மார்க்கெட், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சான்சஸ் இருக்குது. பட் ரொம்ப ஓவராக இன்வெஸ்ட்லாம் பண்ணிடக்கூடாது. நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கரெக்டாக அந்த புக்திங்கெல்லாம் நல்ல விதமான ஒரு புக்தி வரப்போ நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? பெரிய லெவலில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் மேரேஜுக்கு உண்டானது பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் அதிபதி இங்கே உட்காந்துட்டு சனி பார்வையில் இருக்கிறாங்க. ஓகேங்களா? அதனால் 7ஆம் அதிபதி வளர்த்துருக்குறாங்க. ஆனால் 11ஆம் அதிபதி குருவும் பார்க்குறாரு, எல்லாமே 4 கிரகங்களும் பார்க்குறாங்க இங்கே. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் இந்த இடத்துல கலப்பாக வந்து இங்கே பார்வை இருக்குது. இந்த வீடு சுக்கிரனோட வீடு, சுக்கிரன் என்ன ஆகிட்டாரு, உச்சம் ஆகிட்டாரு, 11ஆம் அதிபதி. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு 7ஆம் அதிபதி சனி பார்வை இருக்குது. சனி பார்வை இருந்தாலும் அங்கே சிவப்பார்வை தான். ஓகேங்களா? செவ்வாய் பார்வை இங்கே கிடையாது. ரெண்டாவது அவர் ஃப்ரெண்டு வீட்டை பார்க்குறாரு. ஓகேங்களா? ஃப்ரெண்டு வீடாக இருந்தாலும் எந்த வீடாக இருந்தாலும் சனி பார்வை தான். அங்கே சனி எங்கே பார்த்தாலும் கெடுப்பார், எங்கே இருக்கிறாரோ அங்கேயும் கெடுப்பார். ஆனால் இங்கே சுபத்துவம் ஆகிட்டனால அது ஒரு விதிவிலக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அதனால் வந்து இந்த ஜாதகமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்கும். பட் என்னென்னா யோக ஜாதகம் தான். ஆனால் ரொம்ப நுணுக்கமாக வந்து பார்த்திங்கன்னா பார்த்தோம்னா யோகம். இதே வந்து மேலோட்டமாக பார்த்தாக்க ஒரு மாதிரியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப ரொம்ப நுணுக்கமாக டிகிரி இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப உங்களுக்கு ரொம்ப மோசம் இல்லை, ஓரளவுக்கு யோக ஜாதகம் தான். ரெண்டாவது தசையும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ராகு தசை. ஓகேங்களா? அடுத்தது ராகுக்கு அப்புறம் குரு. அப்போ குரு என்ன ஆகிட்டாரு, 5ஆம் வீட்டில் இருக்கிறாரு. ஓகேங்களா? லக்னாதிபதி தசை. அப்போ லக்னாதிபதி தசை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சனி. ஓகேங்களா? அடுத்தடுத்து வர தசைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு ஒரு மாதிரியாக இருந்தாலும் ரொம்ப நுணுக்கமாக பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னாக்கா ஓவராலாக ஓகே அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும். ரொம்ப கீழே, ரொம்ப மோசம், அவயோக தசை, ரொம்ப ரொம்ப பிரச்சனை வந்துடும் அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது.
நம்ம ஆதிபத்தியம் காரகத்துவம் இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம பார்க்குறப்ப ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். பெரிய அளவில் வந்து பாதிப்பு வராது அப்படின்ற மாதிரி இதை சொல்லலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். வேறு இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, நான் மெயினாக வந்து அவர் படிப்பு சம்மந்தப்பட்டது சொல்லியாச்சு, வெளிநாடு சம்மந்தப்பட்டது சொல்லியாச்சு. அடுத்தது மேரேஜ் சம்மந்தப்பட்டது. மேரேஜ் இப்போ உங்களுக்கு 31 வயசுக்கு மேலே தான். ஓகேங்களா? ஏன்னு அப்படி கேட்டிங்கன்னா 2ஆம் வீட்டில் கேது, 8ஆம் வீட்டில் ராகு. நம்ம தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, 1, 2, 7, 8 இந்த வீட்டில் ராகு கேதுகள் இருந்தாக்க மேரேஜ் வந்து டிலே பண்ணி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அதே மாதிரி செவ்வாய் இருந்தாலும் நம்மளும் அதே மாதிரி தான், சனி இருந்தாலும் அதே மாதிரி தான். இங்கே சனி செவ்வாயெலாம் இல்லை. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா ராகு கேது தான் இங்கே 2லேயும் 8லேயும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த ஜாதகருக்கு மேரேஜ் வந்து 31 வயசுக்கு மேலே தான் பண்ணணும். ஓகேங்களா? அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். சரி, ஓகே ஓகே. அந்த ஜாதகர் கேட்ட கேள்விக்கு ஓரளவுக்கு நம்ம பதில் சொல்லியாச்சு. என்னன்றதை பார்த்துக்குவோம். அடுத்த வகுப்பில் என்னன்றதை பார்ப்போம். ஓகே, நன்றி.